இப்ப இன்னைக்கு கூட்டணி அது தவறான கூட்டணியா இருக்கு. தவறான கூட்டணிக்கு இவங்க போயிருக்காங்க. அது வந்து ஒரு வன்னியர்களுக்கான கட்சி. தவறான கூட்டணிக்கு போயிருக்காங்க. ஏன்னா அங்க ஜாதிவாரி கணக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவர்கள். இல்லையே, அவங்க இதோட நாங்க கூட்டணியில இல்லைன்னு சொல்லி அவங்க வெளியில வந்து இல்ல அவர் அன்புமணி அவர்கள் வந்து அன்புமணி அவர்கள் கூட்டணி போறதுக்கு முன்னாடி கூட்டணியில இருக்குன்னு சொல்றாரு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றாரு. திருப்பி அவர் கூட்டணி அவர் அன்புமணி அவர்கள் பேசுறத வச்சு நீங்க கேள்வி கேட்காதீங்க. அவர் ஒரு நாள் ஒரு பேச்சு பேசுறாரு. அவர் தலைவருக்கான தகுதியே கிடையாது அவருக்கு. இன்னைக்கு அவங்க போயிருக்கிறதுக்கு காரணம் அவர் மேல உள்ள சிபிஐ வழக்கு. ஆமா, அந்த வழக்குல அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் கூட்டணியே போயிருக்காரு. அப்ப மகனுக்காக ஒரு கட்சி. அப்ப அதுல இருக்கிற மக்கள், வன்னிய மக்கள், என் சமுதாய மக்கள் எல்லாரும் ஏமாறுறாங்க. என் சமுதாயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க குடும்பம் வளருது. கூட்டணி பேசக்குள்ள கூட ரிசர்வேஷன் கொடுக்கணும், என் மக்களுக்காக செய்யணும் இல்ல 10 நிமிஷ கோரிக்கைன்னு ஒரு சில கோரிக்கைகள் வந்து இந்த கோரிக்கை எல்லாம் நாங்க கேட்டுதான் வந்து ஆதரவு தெரிவிச்சோம்னு சொல்லுவாரு ராமதாஸ் அவர்கள். இந்த வாட்டி இந்த கூட்டணியில என்னென்ன கோரிக்கை கேட்டாங்கன்னு இது வரைக்கும் வெளியில வரவே இல்லையே.